தத்துவம், கலைகள், இலக்கியம், இது மூன்றுமே ஒரு வகையான நுண்மையான கற்றல் முறைகள் கொண்டவை. அறிவியலை போல அவற்றை கற்க முடியாது. அறிவியலுக்கு பாடத்திட்டம் தான் முக்கியம். அந்த பாடத்திட்டம் தெளிவாக இருக்கும் என்றால் அதை எங்கு எப்படி கற்றாலும் அதற்கு ஒரு கல்வி நிகழும். அதுக்கு ஒரு அப்ஜெக்டிவிட்டி, புறவயத்தன்மை உண்டு. ஆனால் இந்த துறைகள் சப்ஜெக்டிவானவை அல்லது அகவயமானவை. ஒரு ஆசிரியனுக்கும் மாணவனுக்குமான தனிப்பட்ட உறவுரையாக கற்றுக்கொள்ளக்கூடியவை. ஒரே வகுப்பில் ஒரே ஆசிரியரிடம் கற்றுக்கொள்வதிலேயே பல படிநிலைகள் இருக்கும். ஒருவர் நிறைய கற்றுக்கொள்ள ஒன்றுமே கற்றுக்கொள்ள இருக்க முடியும். ஏன்னா இது மிக நுட்பமானது. இவன் என்ன கற்றுக்கொள்கிறான் என்பது தான் முக்கியமே ஒழிய என்ன கற்பிக்கப்படுது என்பது கூட முக்கியம் கிடையாது. உலகம் முழுக்க அப்படித்தான். இது என்ன, இது இலக்கியம் என்பது ரசனை சார்ந்தது. ஒரு படைப்பிலிருந்து ஒரு நுட்பமான ரசனையை எப்படி எடுத்துக்கொள்வது என்பதை இலக்கியம் சொல்லிக் கொடுக்கணும். கலை என்பது அப்படித்தான். சங்கீதம் அப்படித்தான் சொல்லிக் கொடுக்க முடியும். ஓவியக்கலை அப்படித்தான் அறிமுகம் பண்ண முடியும். ஆகவே இந்த வகையான கல்விக்கு சில கல்வி நிலையங்கள் தேவைப்படுகின்றன. இந்த வகையான கல்விக்கு 2 அடிப்படைகள் இல்லைன்னா அந்த கல்வி சரியாக அமையாது. ஒன்று இடம், இன்னொன்று சுற்றம். இந்த கல்வி நிகழ்வதற்கு சரியான ஒரு இடமும் சூழலும் அமைய வேண்டும் என்று எப்போதுமே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நகரத்து நடுவில் இருக்கக்கூடிய கட்டிடங்களில் இலக்கியத்தை சொல்லிக் கொடுக்கலாம், கலையை சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் அந்த கல்வி மிக மட்டுப்பட்டதாகத்தான் இருக்கும். அங்கே முழுமையான கல்வி நடக்காது. அந்த இடம் ஒரு மலையடிவார சாரல் என்றால், இயற்கை சூழ்ந்த ஒரு தோட்டம் என்றால், காடு என்றால் அதனுடைய தரமே வேறு. இந்த நோக்கத்தில் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய முக்கியமான நிறுவனங்கள் கூட, கல்வி அமைப்புகள் கூட காட்டுக்குள்ளே முகாம் போட்டு கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்படி சில முகாம்களுக்கு சென்று சிலவற்றை நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். இந்தியா முழுக்க பல்கலைக்கழகங்களிலே காட்டுக்குள்ளே முகாம் போட்டு கற்றுக் கொடுக்கக்கூடிய மரம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த இடம் அவ்வளவு முக்கியமானது. அந்த இடம் உங்கள் மனதில் பதியணும். பரபரப்புக்கு நடுவில் அதை கற்க முடியாது. அமைதி இருக்கணும், சூழ்ந்து இயற்கை இருக்கணும், நல்ல காட்சிகள் கண்ணுக்கு படணும், மரங்கள், பாறைகள், செடி கொடிகள், இதெல்லாம் ஒரு உள்ள ஒரு பதிவை உருவாக்குகின்றன. இப்படி சொல்கிறேனே, நீங்கள் அமர்ந்து புத்தகம் படிக்கூடிய அறைக்குள்ள ஒரு பெரிய அண்டாவை கொண்டு வைங்க, உங்கள் படிப்பு குறைவதை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அது ஒரு சைக்காலஜிக்கல் டிஸ்டர்பன்ஸை கொடுக்குது. ஏன்டா ஒரு வாய் திறந்திருக்க ஒரு அண்டா என்பது ஒரு பொருள் மட்டுமல்ல, அது ஒரு இமேஜ், ஒரு படிமம். அதுக்கு ஒரு வேறு உள்ளர்த்தம் இருக்குது. அது நம்ம பொருளாக நம்ம பார்க்குறோம். நம்ம மைண்டு, உள் மைண்டு, ஆழ்மனம் அதை ஒரு படிமமாக பார்க்குது, ஒரு உருவகமாக பார்க்குது. அந்த உருவகம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் உட்காந்து பாடக்கூடிய இடத்துல இந்த பக்கத்தில் ஒரு 4 கடப்பாரை, ஒரு மண்வெட்டி வைங்க. அதனுடைய அர்த்தம் வேறு, அதனுடைய உள் உணர்வு வேறு. அது இந்த பாட்டை பாதிக்கும். கரடுமுரடான இடிஞ்சு பொழிஞ்சு கிடக்கக்கூடிய பல்வேறு பொருட்கள் நடுவில் இருந்துக்கிட்டு ஒரு பாடத்தை கற்க முடியுமா? துருப்பிடிச்ச பொருட்கள், உடைஞ்ச பொருட்கள் கொட்டி வைக்கப்பட்ட ஒரு அறையில் இருந்து கொண்டு ஒரு தத்துவ கல்வியை கொடுக்க முடியுமா? முடியாது. ஏனென்றால் அந்த அறையுடைய அந்த பொருட்களுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அந்த அர்த்தம் கற்பிப்போர் மனதையும் கற்போர் மனதையும் அவங்களை அறியாமலேயே செல்வாக்கு செலுத்தி பாதிக்குது. அவங்களுடைய கல்வி குறைபடையதாக அமையும். நம்முடைய வகுப்பறைகளை பாருங்கள். 2 வகையான வகுப்பறைகள் தான் இன்றைக்கு இருக்குது தமிழ்நாட்டில். ஒன்று ஒரு வகை இடிந்து உடைந்த மரச்சாமான்களோட பாழடைந்த கல்விக்கூடங்கள். பெரும்பாலான கல்விக்கூடங்கள் அப்படி தான் இருக்குது. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதை பாழடைய வைப்பதே மாணவர்கள் தான். ஏன்னா வலுக்கட்டாயமாக திணிக்கப்படக்கூடிய ஒரு கல்வி இங்கே இருக்குது. அந்த கல்வி மேலே மாணவர்களுக்கு ஒரு எரிச்சல் இருக்குது. ஆக அந்த எரிச்சலை அவர்கள் பெரும்பாலும் அந்த கல்விக்கூடங்கள் மேலே காட்டுறாங்க, உடைக்கிறாங்க, சிதைக்கிறாங்க, பேரை எழுதுகிறாங்க, குப்பை போடுறாங்க. குப்பை கூடையாக நம்முடைய கல்வி நிறுவனங்கள் இருக்குது. இன்னொன்று கல்வி நிறுவனங்கள் இருக்குது,
பெரும் பண செலவில் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள், ஒரு ஹைஃபை பாஷ் கல்வி நிறுவனங்கள், நவீன கல்வி நிறுவனங்கள். அங்கே இருக்கக்கூடிய வகுப்பறை வேற இடமாக இருக்குது. ஆனால் 2 இடங்களுமே தத்துவ கல்விக்கு உகந்தையாக இல்லை. அந்த மனநிலை அந்த உயர்ந்த பாஷ் இது ஒரு ஹைடெக் எஜுகேஷனுக்கு சரியாக இருக்கும், தத்துவத்துக்கு சரியாக வராது. இந்த உடைந்த இடத்துல இருந்தால் அதுவும் தத்துவத்துக்கு சரியாக வராது. அப்போ தத்துவ கல்விக்கு அதற்கான ஒரு ஐசோலேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட தன்மை வேண்டும். இது உலகியல் அல்ல, நீங்கள் செய்யக்கூடிய மற்ற விஷயங்கள் அல்ல, அன்றாடம் அல்ல, பிழைப்புக்காக கற்கக்கூடிய கல்வி அல்ல, உலகியல் வாழ்க்கையில் மதிப்புமிக்க பல்வேறு பொருள் விஷயங்கள் ஒன்று அல்ல. இது வேற என்ற எண்ணம் அங்கே உட்கார்ந்த உடனே உங்களுக்கு வரணும். அந்த இடமே உங்களுக்கு கொடுக்கணும். அந்த இடம் வேறு இடத்துல இருக்கணும். ஆகவே தான் அந்த காலத்தில் எல்லா தத்துவ கல்வியும் காட்டில் நடந்திருக்கு. உபனிஷத்துகளுடைய எல்லா பேர்களும் காடு சார்ந்த பேர்கள் தான். காட்டிலிருந்து அது வந்திருக்கு. அதுக்கு உபனிஷத்துக்களை தோன்றிய நூல்கள், உபனிஷத்துக்கு எந்த நூல் ஆதாரம் இருக்கோ அந்த நூல்கள் எல்லாமே ஆரண்யகங்கள், காடுகள் என்று அழைக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு மேல நாடுகளில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பல்கலைக்கழகங்கள் காட்டுக்குள்ள காடாக தான் இருக்குது. ஆகவே இடம் ரொம்ப முக்கியமானது. அந்த இடம் இதற்கான இடமாக இருக்கணும். அங்கே வேற எதுவும் நடக்கக்கூடாது. ஒரு 10 நாள் ஒரு கொண்டாட்டம் நடக்கும், 10 நாள் குடிக்கேளிக்கை நடக்கும், 10 நாள் அங்கே ஒரு பட்டறை நடக்கும், அதுக்கப்புறம் ஒரு கல்வி முறை நடக்கும் என்றால் அது கல்வி கூட அல்ல. கல்வி நடக்கும் இடத்தில் கல்வி மட்டும் நடக்கணும். அதுவும் தத்துவ கல்வி, இலக்கிய கல்வி, கலைக்கல்வி நடந்த இடத்துல அது மட்டும்தான் நடக்கணும், வேறு எதுவும் நடக்கக்கூடாது. அதுக்கான இடம் என்கிற மனம் அந்த கற்பிப்பவனுக்கும் கற்பவனுக்கும் உருவாகி வர வேண்டும். இரண்டாவதாக அங்கு கற்பவருடைய சுற்றம் ரொம்ப முக்கியமானது. ஏன் கல்வி பாதியில் நின்று போகுது? சரியான சுற்றம் அமையலை. நீங்கள் கற்றவற்றை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இன்னொரு அவர் கற்றதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். கற்பதற்கான ஒரு சூழலை இந்த பகிர்வு அமைக்கும். அதுதான் கற்பதை மகிழ்ச்சியாக ஆக்குகிறது. மகிழ்ச்சியான கல்வி அடைந்தவர்களை கேட்டு பாருங்கள். பேசிக்கிட்டே இருப்போம் சார் என்று சொல்லுவார். அன்றைக்கெல்லாம் அப்படி பேசிகிட்டு இருப்போம் பாருங்கள். அதுதான் கல்வி. கற்பது மட்டுமல்ல, பகிர்ந்து கொள்வதும் கல்வி தான். இணை மனங்களை உருவாக்கி கொண்டால் ஒழிய நல்ல கல்வி நடக்காது. இடமும் அதற்குரிய சுற்றமும் எங்கு அமைகிறதோ அங்குதான் நல்ல கல்வி அமைய முடியும். அதற்கான வாய்ப்புகளைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறோம். அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கத்தான் முயன்று கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் தத்துவ கல்வி என்பது, இந்திய தத்துவ கல்வி என்பது ஏதோ வகையிலே இமயமலை இன்றி முடிவு பெறாது, நிறைவடையாது என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறதுனால இமயமலை அடிவாரத்தில் உண்மையில் ஒரு இடத்தை இப்போது தேடிக்கொண்டிருக்கிறோம். அங்கு சென்று அதை முடிக்க வேண்டுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கிறது.